நீங்க ஸ்டூடியோக்கு போகாம ஏஐ யூஸ் பண்ணி உங்க வீட்லயே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிம்பிளா ரெடி பண்ணிக்கொள்ளலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன சைஸ்ல ஃபோட்டோ வேணுமென்றாலும் நீங்க ரெடி பண்ணிக்கொள்ளலாம். நீங்க சிம்பிளா உங்களோட மொபைல் ஃபோன்லயே உங்களோட ஃபேஸ் நல்லா தெரியிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. பிளெயினான ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கும். பட் இல்லனாலும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம பேக்ரவுண்டையும் ஏஐ யூஸ் பண்ணியே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நாம இந்த வீடியோவுல கரெக்ட்டான சைஸ்ல நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க ChatGPT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நீங்க பாஸ்போர்ட் சைஸுக்கு மாற்ற வேண்டிய ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க சிம்பிளா நீங்க ChatGPT கிட்ட சொல்லிக் கொள்ளலாம். இது இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லிக் கொள்ள முடியும். நான் இங்க சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபோட்டோவை எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு மாத்தித்தா அண்ட் லைட் ப்ளூ கலர் பேக்ரவுண்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி உங்களோட ஃபோட்டோ கிளியரா இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அந்த ஃபோட்டோவை கிளியராவும் மாத்தித்தாண்டும் சொல்லிக்கொள்ள முடியும். இப்ப நம்ம ஓகே பண்ணிக்கொள்ளலாம். நீங்க இங்க பார்க்கலாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிட்டுது. பேக்ரவுண்ட் நம்ம சொன்ன மாதிரி லைட் ப்ளூ குடுத்திருக்குது. இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஃபோட்டோவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்றதுக்கு மேலுக்கு நீங்க பார்க்கலாம் டவுன்லோட் ஐகான் குடுத்திருக்காங்க. இதில கிளிக் பண்றது மூலமா உங்களோட மொபைல் ஃபோன்லயே டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும்.